ஹாய் எல்லாத்துக்கும் குட் மார்னிங். ஸோ காலையில் எழுந்துச்சி ப்ரெஸ் பண்ணிவிட்டு டீ போட்டேன். ஏன் இப்படி ஒரு வாய்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சளி பிடிச்ச மாதிரி இருக்கும். அதுவும் காலையில் எழுந்திரிச்சங்காட்டி என்னோடய குரல் கொஞ்சம் நேரத்துக்கு இப்படித்தான் இருக்கும். இப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆயிலை வடிக்க போகிறோம். ஆயில் இல்லாமல் நிறைய பேர் என்னை திட்டிகிட்டே இருந்தீங்க. ஸோ இன்றைக்கி ஆயிலை வடிகட்டி ஃபஸ்ட்டு பேட்ச் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் ஆயில் ரெடியே பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு நிறைய பேர் திட்டிட்டு போனீங்க இல்லையா. இன்றைக்கி நான் பொட்டு அழகாக இருக்குல்ல. இப்போல்லாம் இந்த மாதிரி பொட்டு தான் வாங்கியிருக்கேன். அப்பப்போ டிசைனாக மாற்றிடுறேன் பொட்டை. இப்போ போயிட்டு ஆயிலை வடிகட்டுவோம். ஆயிலுக்கு பாட்டில் வாங்கிட்டு வந்துட்டேங்க. இருங்க திருப்பி காட்டுறேன். ஆயிலுக்கு இந்த மாதிரி பாட்டில் வாங்கிட்டு வந்திருக்கேன் வடிகட்டி. ஸோ மீதி இதில் வடித்து ஊற்றிட்டு நம்ம கடையில் கொண்டு போய் வச்சுக்கலாம். ஸோ இப்போ ஆயிலை வடித்து ஊற்றிடலாங்க. காலையில் இந்த காக்கா குருவி சவுண்டெல்லாம் வேறு லெவலில் கேட்குது. ஸோ கேட்டுக்கிட்டே நம்ம இந்த வேலையை செய்யும் போது மனசுக்கு இனிமையாக இருக்குது. ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தூக்கமே தெரியல. அப்படி ஒரு தூக்கம். சரி ஆயில் வடித்து ஊற்றணுமேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இப்போ போய் ஆயிலே ஒரு அதெல்லாம் கொண்டு இது பண்ணிடுவோம். ஸோ 10 லிட்ரு மட்டும்தான் இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இது ஸ்டாக் அவுட் ஆகும்போது தான் மறுபடியும் நம்ம அகெயின் ஊற வச்சிருக்கிறது இது பண்ணுவோம். ஃபஸ்ட்டு யாருக்கு ஆயில் அர்ஜெண்ட்டாக தேவைப்படுதோ வாங்கிக்கோங்க. ஏன்னா மறுபடியும் ரேட் அதிகமாகுது. லிட்ரு 600 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அதனால் இது பண்ண முடியல. நம்மளால் வாங்கி சேல்ஸ் பண்ணுறதுக்கு ஜிஎஸ்டி அது இதுன்னு சொல்லிட்டு இருக்குது. அதனால் இது பண்ண முடியல. ஸோ தயவு செய்து யாருக்கு வேணுமோ ஸோ சட்டு வாங்கிக்கோங்க. அப்புறமேலே என் மேலே கோச்சிக்கக்கூடாது, சரிங்களா. ஸோ இப்போ நான் போயிட்டு ஆயில் எடுத்துகிட்டு ஊற்றி வச்சுட்டு டீயை குடிக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ வாங்க ஃபஸ்ட்டு டீயை அடுப்பில் வச்சு, ஐயோ இந்த பக்கம் சாம்பார், டீயை வடிச்சிட்டு அப்புறமேட்டு நம்ம போய் உட்காந்து ஆயிலை வடிச்சிட்டு ஆயில் முடிஞ்ச அளவுக்கு ஊற்றிட்டு மீதி பாட்டில்லாம் கடையில் இருக்குது, சரிங்களா. மொத்தமே ஒரு 10 லிட்டர் எடுத்தோம்னா நம்மளுக்கு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா அதில் 3 லிட்டரு கிட்ட அந்த நம்ம போடுறோம் இல்லையா அந்த இலைகளே குடிச்சிரும் வேக வைக்கிறனால. எப்படி இருந்தாலும் ஒரு 2 லிட்டருனாச்சும் போயிடும். மீதி மட்டும்தான் வரும், சரிங்களா. அதுவுமே ஊற வச்சு இது பண்ணி அதை பண்ணி அதுக்கப்புறம் தான் வரும். சரி டீயை ஊற்றிக்கும். ஆறட்டும். அதுக்குள்ள போயிட்டு நம்ம கப்பையை இதையும் கொண்டு போய் வச்சுட்டு. ஸோ இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பெட்ஷீட்டு எல்லாத்தையும் துவைக்கணும். அதையும் மிஷினில் சுற்ற வேணும். ஆயிலை வடிச்சிட்டு நம்ம பெட்ஷீட்டை சுற்ற விட்டுட்டு நம்ம கடைக்கு கிளம்பணும், சரிங்களா. ஆயிலை கொண்டு போயிட்டு சேல்ஸ் பண்ணுறதுக்கு வைக்கணும். ஸோ வாங்க டீ குடிக்கலாம். உறவுகளே 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 வெயிட் பண்ணுங்க. ஒரு பக்கம் ஃபோனை வச்சுட்டு கரெக்ட் அப்படி வாஷ் பண்ணுறோம், சரிங்களா. ஸ்டாண்ட் எடுத்துட்டேங்க. ஃபிட் பண்ணிவிட்டு உட்காந்து மணி 8:30 மணி ஆச்சு. ஃபேன் போடவே முடியல, குளிர். அம்மாடா இந்த இடத்துல உட்காந்து அப்போ வடிக்க போகிறேன். இது ஆயில் எடுத்துட்டு ஊற்றுறதுக்கு அடிக்கட்டி புது அடிக்கட்டி கிட்டத்தட்ட 1 இயராக சேல்ஸ் பண்ணி இப்போதான் ஒவ்வொன்றா வாங்குறேங்க. இதை எடுத்து ஊற்றுறதுக்கு
இன்னைக்கு சோப்பு ரெடி பண்ணுவோம். ஏற்கனவே வடித்த ஆயில் தான். ஸோ மறுபடியும் அகெயின் வடிக்கிறது எதுக்குன்னா, சின்ன சின்ன டஸ்ட்டு உள்ள நம்ம இலைகள்லாம் போட்டனால இருக்கும், அது கீழே போய் தேங்கிக்கிறதில்ல. அதுக்காக மறுபடியும் இன்னொரு டைம் பாட்டிலில் வடிகட்டுறதுக்கு முன்னாடி நம்ம வடிகட்டுறது இன்னும் ஒரு சேஃப்னு சொல்லிட்டு தான் பண்ணிட்டு இருக்கேன். இதில் ரோஸ்மெரி போட்டு ஊற வச்சிருந்தாங்க, அதனால கரும்பு ஸோ இதை ஒவ்வொரு பாட்டெல்லாம் நம்ம இப்போ ஊற்ற போகிறோம். வீடெல்லாம் ஆயில் ஆயிரும் வேறு, அதையும் கொஞ்சம் மேனேஜ் பண்ணணும். ஃபஸ்ட்டு பாட்டிலில் வடிப்போம். இந்த வாங்கும் சரி, அதை வடிஞ்சிட்டு இருக்கட்டும். நம்ம பாட்டிலில் ஊற்றிட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். இதுக்குள்ள ஒரு இன்னர் இருக்கும், அதையும் எடுத்துட்டு கவரை கீழே வச்சுக்கோ. வச்சுட்டு போனாலும் என்ன வச்சுன்னு இருங்க, போய் போனன்னு இருக்கான்னு பார்த்துட்டு பாட்டிலெல்லாம் ஊற்றிட்டு இருக்கேன். ஒரு 5 பாட்டில் கிட்ட ஊற்றிட்டேங்க. ஏன்னா ஃபுல்லாக கேப்சூல் பண்ண முடியல என்னால். நம்மளோட ஆயில் பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷமாக நம்ம இது பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி நேற்றெல்லாம் இல்லை, அப்படி இருந்தே என்னால் ஆயில் ரெடி பண்ணி கொடுக்க முடியல, ரேட் அதிகமானதுனால. ஸோ இந்த மாதிரி எல்லா பாட்டிலும் போட்டு டேப் போட்டு உங்களுக்கு எத்தனை பாட்டில் வந்திருக்குன்னு காட்டுறேன். ஸோ எப்படி இருந்தாலும் 30 பாட்டிலுக்கு மேலே வரும். யாருக்கெல்லாம் வேணுமோ ஸோ சட்டுன்னு ஆர்டர் பண்ணிக்கோங்க. மறுபடியும் எப்போ ரெடி பண்ணுறேன்னு சொல்ல முடியாது, ஏன்னா ஆயிலோட ரேட்டு யானை விலைக்கு விற்க போகுது. அதனால் ஸோ இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம் எல்லாத்தையும். ஆயில் வேணுங்கிறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க. ஆயிலு ஷாம்பு 2 யூஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுங்க. சும்மா நீங்கள் ஆயில் மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷாம்பு கடையில் வாங்கி போடும்போது உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். சரி, ஓகேங்க, எல்லாத்துக்கும் பாய். ஸோ ஆயில் வேணுங்கிறவங்க ஹேர் ஆயில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள்.
ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளோட ஹேர் ஆயில். இதுக்கு மேலே போய் நம்ம ஸ்டிக்கர் ஒட்டுவோம். ஸ்டிக்கர் ஒட்டி தான் சேல்ஸ்க்கு கொண்டு போய் நீங்கள் வைப்போம். ஸோ அவுட்டர் ஸ்டாக்கில் இருந்தது எல்லாமே இப்போ ஆன் பண்ணி விட்ருவேன். யாருக்கெல்லாம் வேணுமோ பை பண்ணிக்கோங்க. பாய். இன்னொரு விஷயம், ஆயில் வந்து நிறைய போகிற மாதிரிலாம் காட்டுறாங்கல்ல, அதெல்லாம் வந்து ஃபேக்குங்க. மேக்ஸிமம் வந்து ஆயில் யாருமே இப்போ வைக்கிறதில்ல. ஏன்னா எல்லாம் கெரட்டின் ஸ்மூத்னிங்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதெல்லாம் சும்மா ரெடி பண்ணுற மாதிரி காட்டலாம், ஆனால் சேல்ஸ் ஆகாது. உண்மையை சொல்ல போனால் பார்த்தீங்கன்னா, ஒரு பாட்டில் வாங்கினா 3 மாதத்துக்கு வருங்க. 3 மாதத்துல வந்து எத்தனை நாள் வைப்பாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது ஒரு பாட்டில் வாங்கினா 6 மாதம் வச்சுக்கிறாங்க. அப்போ யோசிச்சு பாருங்கள், ஆயில் வந்து சரியாக யாருமே வைக்கிறதில்ல. இதை நம்பி நீங்கள் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்கள் அமௌண்ட்டை நீங்களே லாஸ் ஆகிடாதீங்க. நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ என்னோடய கருத்து உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். நானே வந்து இந்த வாட்டி நிறைய நாள் வந்து விட்டுட்டு இப்போ தான் நான் வந்து இது பண்ணியிருக்கேன். நம்ம ஆன்லைனில் சேல்ஸ் பண்ணுறோம். அப்படி இருந்தே நம்ம வந்து இத்தனை நாள் விட்டுட்டு இன்றைக்கி தான் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ என்னோடய சின்ன அட்வைஸாக நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ எதுவுமே வந்து ஒரு அனுபவம் இல்லாமல் செஞ்சோம்னா எதாக இருந்தாலும், அதுவும் நம்ம தேய்க்காமல் மித்தவங்களுக்கு கொடுத்தோம்னாலும் ப்ராப்ளம் கம்பல்சரி வரும். ஃபஸ்ட் டைம் வாங்கிடுவாங்க, செகண்ட் டைம் வாங்க மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் பண்ணி சேல்ஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பிங்க. ஸோ இந்த ஹேர் ஆயில் சேல்ஸ்க்கு தான் நான் இப்போ ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணுங்கிறவங்க எல்லோரும் ஆர்டர் பண்ணிக்கோங்க உறவுகளே. வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுக்குறேன். பாய்.